ஜாக்சன்னாலே டான்ஸ் தான். அவரை இன்ஸ்பிரேஷனா வைக்காத டான்சர்ஸே இருக்க மாட்டாங்க. மூன் வாக்கை முதல்ல கண்டுபிடிச்சது மைக்கேல் அவர்கள் தான். அவரை கிங் ஆஃப் பாப்னு சொல்லுவாங்க. இவருக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்தாலும் இவர் மேல வச்சிருந்த அலிகேஷன் ஏகப்பட்டது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026ல மைக்கேல் அப்படின்ற மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஹிஸ்டரிய இந்த மூவில எடுத்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட ரிலேட்டிவ்ல இருந்து ஒருத்தர் இந்த மூவியை நடிச்சு கொடுத்திருக்காரு. அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஃபர் ஜாக்சன் அப்படின்ற ஒரு நபர் தான் நடிச்சு கொடுத்திருக்காரு. ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருக்காரு. இதை பார்க்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. ஏன்னா அவர் நடிச்சிருக்கிறது ஜாக்சன் வந்து எப்படி நடிச்சா இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்ல இருந்து பல பேரும் இதை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறாங்க. 2026ல இந்த படம் வந்த நிலையில மைக்கேல் ஜாக்சன் மேல ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. 4 பேரை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதை பத்தி இப்போ பரவலா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஆளா ஆனக்கு அப்புறம் நெவர்லாண்ட் லான்ச் அப்படின்ற ஒரு பார்க்கை ஒன்று கிரியேட் பண்றாரு. அதுல என்ன மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் யார் வேணா வந்து உள்ள வந்து விளையாடலாம், என் கூட பேசலாம், என் கூட டான்ஸ் ஆடலாம், என் கூட பாட்டு பாடலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. இதுல 1994ல 13 வயசு பையனை இவரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் மேல ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேஸை வந்து ப்ரூஃப் பண்ண முடியாதனாலேயே அவர் வந்து காசு கொடுத்து ஈடு கட்டிட்டாரு, இந்த கேஸை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெரும்பாலுமா ஜாக்சன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு பாதி பேரும், இல்ல ஜாக்சன் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பாதி பேர் பேசினாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஜாக்சனை கூப்பிட்டு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காங்க. ஜாக்சனை பத்தி டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு முக்கியமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, குழந்தைங்க கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஜாக்சன் கிட்ட கேட்டிருக்காங்க. குழந்தைங்க வந்தா என் கூட படுக்க வச்சுப்பேன் பெட்ல, நான் ஜாலியா விளையாடுவேன், நாங்க அப்படியே படுத்து தூங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்லியிருக்காரு. அவங்க எடிட் பண்ணி வேற மாதிரி போட்டிருக்காங்க போல. அது வந்து மக்கள் கிட்ட ரொம்ப தப்பா போய் கன்வே ஆயிருக்கு. இதை பத்தி மைக்கேல் ஜாக்சன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வேற விதத்துல சொல்லிட்டேன், ஆனா எடிட்டிங்ல வேற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமாவது அவர் மேல எந்த ஒரு அலிகேஷனும் இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. 2003ல இருந்து 2005 வரைக்கும் அவர் மேல நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி விசாரிக்கும் போது சரியான தகவல் இல்லை, சரியா வந்து யாருமே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதுக்கான சாட்சி ஆதாரம் எதுவுமே இல்லாத காரணத்தினால அதை எதுவுமே கருத்துல எடுத்துக்கப்படலன்றது தான் உண்மை. 2005ல ஒரு கேன்சர் பேஷண்ட்டை இவரோட பார்க்குக்கு கூப்பிட்டுருக்காரு அவரோட ஃபேமிலியோட. அப்போ இவர் மேல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேன்சர் பேஷண்ட் கிட்டே இவர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரு, தப்பா நடந்துக்கிட்டாருன்னு இவர் மேல கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான ஆதாரமும் சரியானது எதுவுமே இல்லைன்ற காரணத்தினால அந்த கேஸுமே ஓவர் ஆயிடுச்சு. சரி, 2005க்கு அப்புறம் இவர் எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் அமெரிக்கால இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டாரு. 2009ல தான் ரிட்டன் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய ஆல்பம் பண்ணலாம், சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா 2009ல இவர் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போன விஷயம் எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றது இப்போ வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. சில பேர் வந்து இவரை ஊசி போட்டு சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்னாலேயே அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேரை வந்து அவர் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு, அவர் யாரு செத்துட்டான்னு சொன்னா அவர் எதுக்காக வெளியில வராம யாருக்கும் தெரியாம வாழ்றாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஒரு மாதிரி மாத்தி கருத்துக்களை வச்சுட்டு தான் இருக்காங்க. செத்ததுக்கு அப்புறமும் இவர் மேல யாருமே கேஸ் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறமும் இவர் மேல கேஸ் கொடுத்திருந்தாங்க. 2005ல நடந்த பிரச்சனைக்கு இவர் கூட இருந்த நபர் இவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவரே 2013ல இவர் மேல ஒரு கேஸ் கொடுக்குறாரு. இவர் என்ன செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, எனக்கு அப்ப தெரியல, நான் சின்ன வயசுல இருந்தேன், அதனால எனக்கு அது புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இல்லை, இப்போதான் எனக்கு தெரியுது 2005லயே அவர் என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேஸ் கொடுக்குறாரு. அதோட இந்த கேஸ் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. பல பேர் என்ன பேசுறாங்கன்னா, 2013ல கேஸ் கொடுத்தவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக்கேல் சொத்துல இருந்து உங்களுக்கு பங்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மைக்கேலோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்த கசிகோ அப்படின்ற ஃபேமிலில இருந்து இவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் இவங்களையும் ரேப் பண்ணியிருக்காங்க, 4 பசங்களை செக்ஷுவலா ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்து பாதி மக்களுக்கு மேல என்ன பேசுறாங்கன்னா, சொத்துக்காக தான் இந்த மாதிரி மாத்தி கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சொன்னாங்கல்ல சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரணத்துக்காக தான் மைக்கேல் மேல எல்லாரும் வந்து அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு பாதி பேர் சொல்றாங்க. மைக்கேல் ஏன் இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது, ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, நிறைய பேர் அவர் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அப்போ இவர் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி 2 தரப்பு மக்கள் இருக்காங்க.
உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.